காடுவெட்டி படம் அமேசான் பிரைம்ல இப்ப ஸ்ட்ரீம் ஆயிட்டு. இந்த படம் எப்போ ஓடிடில வரும் நிறைய பேர் கேட்டீங்க. இப்ப இது ஓடிடில வந்துருச்சு. ஜமா படத்தோட தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரேட்ஸை பிக்சர் பாக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆகஸ்ட் 2 படம் ரிலீஸ் ஆகும். பேட்டர் ஆப்போட அடுத்த சாங் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. மனோரதங்கள்னு ஒரு ஆந்தாலஜி சீரிஸ் வரப்போகுதுன்னு ஏற்கனவே நான் சொன்னேன். அதுக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு. ஆகஸ்ட் 15 ZEE5ல இது பிரீமியர் ஆகும். கவினோட பிளட்டி பெக்கர் படத்துக்கான தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரேட்ஸை 5 ஸ்டார் செந்தில் வாங்கியிருக்காங்க. படத்துக்கான ரிலீஸ் அப்டேட்டும் சீக்கிரமே வரப்போகுது. தங்களானோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. தமிழை சேர்த்து ஒரே டைம்ல 5 லாங்குவேஜுக்கு இந்த சாங் ரிலீஸ் ஆகும். நயன்தாராவோட அடுத்த படத்தை ஐரா எடுத்த சர்ஜுன் டைரக்ஷன் பண்ண போறாரு. பரத்வாஜ் ரங்கன் இதுக்கு ஸ்டோரி கொடுத்திருக்காரு. கிச்சா சுதீப்போட மேக்ஸ் படத்துக்கான டீசர் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு. டீசர் பார்க்க நல்லா சூப்பரா இருக்கு. விஜய் கார்த்திகேயா டைரக்ஷன்ல கிச்சா சுதீப், சுனில் வரலட்சுமி நடிக்கிறாங்க. அஜனேஷ் மியூசிக் பண்றாரு. விடுதலை 2வோட ஃபர்ஸ்ட் லுக் நாளை காலைல 11:30க்கு ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலாவும் இப்ப சொல்லிட்டாங்க. ராயன் படத்துக்கான ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு. ட்ரெய்லர் பயங்கரமா இருக்கு. படத்தோட மேக்கிங்கே பார்க்க சூப்பரா இருக்கு. ட்ரெய்லர்ல பாதி வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிச்சதெல்லாம் படத்துல வரக்கூடிய பிளாஷ்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்ஜே சூர்யாவோட லுக் பார்க்க எனக்கு பிடிச்சிருக்கு. எஸ்ஜே சூர்யாவுக்கும் ட்ரெய்லர்ல இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கு. டோட்டலா ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பக்காவான ஆக்ஷன் படமா தெரியுது. ஜூலை 26 படம் ரிலீஸ் ஆகும். கார்த்தியோட சர்தார் 2 மூவில எஸ்ஜே சூர்யா நடிக்க போறத அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. மூவிக்கான ஸ்டார் காஸ்ட் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஸ்டார் காஸ்ட் அடிக்கடி எதிர்பார்க்கலாம். தளபதி 69 பத்தி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னன்னா தளபதி 69 மூவில மோகன்லாலும் நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு பண்ணி வருது. ஜில்லா படத்துக்கு அப்புறம் திரும்ப அந்த காம்போ ஒன்னு சேர போறத சொல்றாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த காம்போ பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. 2.0 படத்துக்கான வசூல் என்ன? தங்களான் படத்துக்கும் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு ரிலீஸ் ட்ரெய்லர் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா விட்டா நல்லா இருக்கும். ஏன்னா படம் வர்றதுக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு. சோ இன்னொரு ட்ரெய்லர் விட்டா படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸை இன்னும் அது ஏத்தும். 2.0 படத்துக்கான வசூல் 664 கோடி. டாப்ஸியோட அடுத்த படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. தமிழ்ல ஒன்னும் படம் கமிட் ஆன மாதிரி தெரியல. நட்சத்திரம் நகருகிறது படம் என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆல்ரெடி இந்த படம் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. வேற நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியல. கொஞ்சம் தெளிவா கேளுங்க. கூலி ரிலீஸ் டேட் எப்போ வரும்? அமரன் படம் செப்டம்பர் 27 வரது கன்ஃபார்ம் ஆனு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னு சொல்லப்படுது. கூலி ரிலீஸ் டேட் இப்ப அவங்க முடிவு பண்ணல. கண்டிப்பா இன்னும் நிறைய டைம் ஆகும் அதை சொல்ல. கைதி 2ல விஜய் கமல் கேமியோ பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. எல்சியூல படம் வரதுனால கமல் வேணா வரலாம். ஆனா விஜய் வர வாய்ப்பு கம்மி. ஏன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது தளபதி 69க்கான ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும். அதாவது விஜய் அவரோட கடைசி படத்தை முடிச்சிருப்பாரு. சோ அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணுவாராங்கிறது டவுட். தங்களானுக்கு ஆடி லான்ச் நடக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா படத்துக்கான பட்ஜெட் 100 கோடிக்கு மேல. சோ இதுக்கு அவங்க ஆடி லான்ச் எல்லாம் வச்சு ப்ரமோஷன் பண்ணி தான் ஆகணும். சன் பிக்சர்ஸ் ஏன் அஜித்தை வச்சு படம் பண்ண மாட்டாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்து இந்த காம்போ நடக்க வாய்ப்பு இருக்கு. சிறுத்தை சிவா அஜித் காம்போல ஒரு படம் ஒன்னும் வரப்போதில்ல. அதை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண தான் வாய்ப்பு அதிகம். கோட்டோட போஸ்டர்ல ஓல்டு விஜய்க்கு தாடி கொஞ்சம் ஒயிட்டா இருக்கும். ஆனா கிளிம்ஸ்ல அப்படி இல்ல. சோ அது போஸ்டருக்காக பண்ணதா. அண்ட் சூர்யா பர்த்டேக்கு சூர்யா 44ஓட டைட்டிலுக்கு வர வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அண்ட் கோட்டோட போஸ்டர்ல உள்ளது வந்து போஸ்டர் டிசைனுக்காக பண்ணதுன்னு தான் நினைக்கிறேன். பென்ஸ் மூவிக்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் நேத்திக்கு தேடி பார்த்தா ஒன்னும் அப்டேட் கிடைக்கல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். கல்கி 2 அண்ட் கல்கியோட ஓடிடி பத்தி கேக்குறீங்க. கல்கி 2க்கான அப்டேட் வந்தா நான் சொல்றேன். இப்ப கல்கி படம் வந்து 8 to 10 வாரத்துக்கு அப்புறம் தான் ஓடிடில வரும். குட் பை டக்லியோட வில்லன் யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அதை அனௌன்ஸ் பண்ணல. நான் அனௌன்ஸ் பண்ணா சொல்றேன். டாக்ஸிக் மூவில நயன்தாரா இருக்கிறது கன்ஃபார்ம் ஆன ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது கன்ஃபார்ம் தான். ஐஸ்மார்ட் சங்கரோட பார்ட் 2 தான் டபுள் ஐ ஸ்மார்ட் படமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் ஐஸ்மார்ட் சங்கரோட பார்ட் 2 தான் டபுள் ஐ ஸ்மார்ட். டெட்டி 2 வருமா? அஜித் சிம்பு காம்போ வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த காம்போ வந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா இப்போ இதுக்கான வாய்ப்பு இல்ல. டெட்டி 2 வரும் இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். இந்தியன் 2ல கொஞ்சம் சீன்ஸை கட் பண்றாங்க. சோ அப்ப அது ஓடிடில வரும்போது அப்படிதான் வருமா? அண்ட் இப்போ ட்ரிம் பண்ணதுனால படம் நல்லா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸோட தியேட்டருக்கு போலாமான்னு கேட்டிருக்காரு. ட்ரிம் பண்ணாலும் படம் இன்னும் பெட்டர் ஆகல. சோ போறது உங்க சாய்ஸ். ஆனா படம் ஒன் டைம் பார்க்கலாம். அண்ட் இந்தியன் 2 ஓடிடில வரும்போது இப்படி வராது. கட் பண்ணாத வெர்ஷன் தான் வரும். சதுர்னு ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் இப்ப வந்திருக்கு. அண்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி மாயன்னு ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் வந்திருக்கு. அதுல பிரியங்கா மோகன் இருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 2 ட்ரெய்லரும் பார்க்க நல்லா தான் இருக்கு. மாயன் ட்ரெய்லர் வரும்போதே நான் அதை பத்தி சொல்லிருப்பேன். அதுல பிரியங்கா மோகனோட பேரு போட்டிருக்கு. ஆனா ட்ரெய்லர்ல இல்ல. பிரியங்கா மோகன் பேரை போட்டு இங்கிலீஷ்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. வேற இந்த படம் பத்தி அப்டேட் வந்தா நான் சொல்றேன். மிர்னால் தக்கூரோட அடுத்த படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்ப ஹிந்தில ஒரு படம் ஒண்ணு பண்ண போறாங்க. அதுக்குன்னு பேரு வைக்கல. கல்கி படம் ஹிட் ஆனது அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ்னால தானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா அதுக்கு தான். மகாபாரதத்தோட கனெக்ட் பண்ணதுக்கும் லாஸ்ட் கிளைமேக்ஸ் வெயிட்டுக்கு தான் இந்த படம் ஹிட் ஆனது. கோட்டோட ஆடி லான்ச் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்த மாசம் இது நடக்கும். டியர் காம்ரேட் படம் நல்லா இருக்குமா? நான் என்ன ரேட்டிங் கொடுப்பேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஒரு 3.5 கிட்ட கொடுப்பேன். படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்.
டெய்லி கேக்குறேன் ஆனா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன கேட்டு நான் சொல்லலன்னு தெரியல. நேத்து கூட ராயன் புக்கிங்ஸ் பத்தி கேட்டீங்க. நான் சொன்னேன் டாப் 10 இல்ல டாப் 5 ஹையஸ்ட் சிம்பு அண்ட் ஜெயம் ரவி மூவிஸ்க்கான கலெக்ஷனை ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன். அடுத்து வரக்கூடிய கடவுள் சம்பந்தமான படங்களை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு ஜெய் ஹனுமான் தான். கிங் படம் அடுத்த வருஷம் கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடுமா? அண்ட் சமந்தா தானே ஹீரோயின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் கண்டிப்பா அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆயிடும். ஆனா சமந்தா கன்ஃபார்மா என்னன்னு அப்டேட் வரல. கமலோட லைனப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்க. சர்ஃபீரா படம் பாத்தீங்களா? ரிவ்யூ சொல்லுங்க. சுரரே போட்ட படமாவது ஹிந்தில தப்பிச்சு தானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. எந்த படத்தை அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா மத்த படங்களை தமிழ்ல இருந்து ஹிந்திக்கு ரிமேக் பண்ணி வீணாக்குனது வேற டைரக்டர்ஸ். ஆனா இந்த படத்துக்கு தமிழ்ல எடுத்த அதே டைரக்டர் தான். சோ இது தப்பா போகல. ஆனா என்ன தப்பா போயிட்டுனா படம் அங்க ஓடல. ஏன்னா சுரரே போட்ட படத்தையே ஹிந்தில டப் பண்ண வெர்ஷன் இருக்கு. இருந்தும் ஹிந்தில இவங்க ரிமேக் பண்ணாங்க. சோ அது ஒர்க் ஆகல. அண்ட் நான் படம் எங்கேயும் பார்க்கல. எனக்கு பக்கத்துல எங்கேயும் ஓடல. நான் பார்த்தவங்க கிட்ட தான் கேட்டேன். பெருசா டேமேஜ் இல்லைன்னு சொல்றாங்க. சுரரே போட்டுல இருந்து சர்ஃபீராக்கு ராயன் ட்ரெய்லர் போஸ்டர்ல சரவணனுக்கு மேல ஒருத்தர் இருப்பாரு. அவர் யாருன்னு கேட்டிருக்காரு. அது எனக்கு தெரியல. ஆவேசமோட தமிழ் டப் பத்தி கேக்குறீங்க. நான் நிறைய முறை இதை பத்தி சொல்லிட்டேன். படம் சீக்கிரமே தமிழ்ல வரப்போகுது. அஜித் டை அடிக்க மாட்டாரு, அடைலஞ்சுக்கு வரமாட்டாரு, சோசியல் மீடியால இல்ல, இதெல்லாம் ஏன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். இது அவரோட சுதந்திரம். அதுல நம்ம கை வைக்க முடியாது. அவரு விருப்பப்பட்டு செஞ்சாதான். அண்ட் டை அடிக்கிற விஷயம் மட்டும் இல்லன்னு சொல்ல முடியாது. இப்ப வலிமைக்கெல்லாம் டை அடிச்சாரு. இன்னைக்கு ஒருத்தர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லியிருக்காரு. அவருக்கு ஹாப்பி பர்த்டே. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆன்சர் 2.0. இன்னைக்கு கேம் இல்ல. நேத்திக்கு நான் வச்ச கேம் சாட்டர்டே நான் வைக்க மறந்த கேம் தான். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் கொடுக்குறேன்.